லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு தண்ணி போடுறவங்களுக்கு தாங்க இந்த பதிவு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கிறப்ப எங்கள் தெரு மூலையில் ஒரு ஆள் ஒரு பொண்ணை போட்டு அடிச்சிட்டு இருந்தார். அந்த பொண்ணு வந்து எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு கிட்ட போனால் அது எங்கிட்ட எம்ஏ டியூஷன் படித்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கிட்ட யாரும்மா இவர், எதுக்குமா ஒன்றை போட்டு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவள் என்ன சொன்னால், மேடம் நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இவர் பெயிண்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு, எங்கள் வீட்டில் இதனால் யாரும் என்கிட்ட பேசுறது இல்லை அப்படின்னா. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இது அடித்து முகமெல்லாம் ரத்தம், ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிடுச்சு. நாங்கள் பேசுகிறத பார்த்துட்டு அக்கம் பக்கமெல்லாம் வந்துட்டு அப்புறம் ஒரு சாரீ வாங்கி அந்த பொண்ணை போத்தி விட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்த தம்பியையும் அந்த பொண்ணையும் கூட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்தார். அதாவது அந்த பொண்ணை வந்து அவங்க வீட்டில் ஒரு தேவதை மாதிரி நான் பார்த்துருக்குறேன். பிச்சைக்காரி மாதிரி இந்த பெயிண்டர் பையன்கிட்ட ரோட்டில் அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறா. இது வந்து நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணுறவங்க இனம், மதம், மொழி, ஜாதி எல்லாம் கடந்து தான் பண்ணுறீங்க, ஓகே. ஆனால் அந்த பெண்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க சகோதரர்களே, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இதை தான் எங்களுடைய அன்புமணி ராமதாஸ் அண்ணா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு, ஒரு சொட்டு மது இல்லா தமிழகம் அப்படின்னு. பார்த்தீங்கல்ல எந்த நிலமைன்னு.